மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்கு உதவும் வகையில் புதிய கல்வித் திட்டம் முதலாக பல்கலைக்கழகம். புதிய கண்ணோட்டத்தில் அசத்தும் மத்திய அரசு. மாற்றுத்திறனாளர்களுக்கு முழுமையாக உதவிடும் வகையில் கொள்கைகள் வகுத்து தனி துறைகள் ஏற்படுத்தி அவர்கள் நலனை மத்திய மாநில அரசுகள் மேம்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மறுவாழ்வு பணிகளில் அறிவியல் அணுகலுடன் ஈடுபடும் வகையில் அறிவியல் ரீதியான கல்வி கற்ற நிபுணர்களை உருவாக்கும் வகையில் நாட்டில் முதலாக பல்கலைக்கழகம் தொடங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக மாற்றுத்திறன் படிப்புகள் மற்றும் மறுவாழ்வு அறிவியல் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு பல்கலைக்கழகத்தை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக மத்திய மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் அளித்தல் துறை சார்பில் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் மத்திய மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் அளித்தல் துறை மசோதா அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது. அதில் மாற்றுத்திறன் படிப்புகள் மற்றும் மறுவாழ்வு அறிவியல் மசோதா 2021 புதிய பல்கலைக்கழகத்தை அசாம் மாநிலம் காம்ரூப் மாவட்டத்தில் அமைக்க பரிந்துரை செய்கிறது. துறையின் பரிந்துரைப்படி புதிய பல்கலைக்கழகத்தில் 8 பாடப்பிரிவுகள் இருக்கும். இந்த பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மாற்றுத்திறன் படிப்புகள் மற்றும் மறுவாழ்வு அறிவியல் பிரிவில் இயங்கலாம். துறையால் முன்மொழியப்பட்ட பல்கலைக்கழகத்தில் மாற்றுத்திறன் படிப்புகள், மறுவாழ்வு அறிவியல், ஆடியாலஜி மற்றும் பேச்சுமொழி மருத்துவம், சிறப்பு கல்வி, உளவியல், நர்சிங், ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் புரோஸ்டெடிக்ஸ் மற்றும் உதவி தொழில்நுட்பம் உள்ளடக்கிய உலகளாவிய வடிவமைப்பு ஆகிய படிப்புகள் இருக்கும். இந்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் ஜனவரி 3ஆம் தேதி 2021 வரை தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.